பிக் பாஸ் சீசன் 9 டே 12 பாத்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்குக்கான நாமினேஷன் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே நடந்துட்டு இருந்தது. அண்ட் எல்லாருமே அவங்க கருத்தை வெளிப்படையா சொல்ல போக கனி அண்ட் சபரி தான் வந்து தலை டாஸ்க்குக்காக நாமினேட் ஆயிருந்தாங்க. ஆல்ரெடி கம்ருதீன் கேம்ல வின் பண்ணதால அவர் டைரக்டாவே தலை போஸ்டிங்க்கு நாமினேட் ஆகப்பட்டார். இப்போ இந்த 3 பேருக்கு தான் காம்படிஷன். அதுக்கப்புறம் வர்ஸ்ட் பெர்ஃபார்மரா 2 பேரை செலக்ட் பண்ண சொன்னாங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஓட் அரோரா அண்ட் ஆதிரைக்கு தான் கிடைச்சிருந்தது. அரோரா எதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வேலைகள்ல ஈடுபடுறது கிடையாது. அவங்க பாட்டுன்னு ஒரு மாதிரி லோன்லியா இருக்காங்க. அப்படி இல்லைன்னா 2-3 பேர் கூட மட்டும்தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒண்ணு இந்த சோஃபால உட்காந்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா பெட் மேல உட்காந்துட்டு இருப்பாங்க. பெருசா எந்த ஈடுபாடுமே இல்லை அப்படிங்கறதால. ஆதிரை எதுக்குன்னு பாத்தீங்கன்னா யாரு கூடயுமே ஜெல் ஆகல. அதாவது சூப்பர் டீலக்ஸ் கூட ஜெல் ஆகவே இல்லை. அவங்க சூப்பர் டீலக்ஸ் போனதுல இருந்தே அந்த டீம்மேட்டோட ஒரு கோஆர்டினேஷன் கிடையாது, டீம் ஒர்க் கிடையாது. அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல இருக்க எஃப்ஜே கிட்டே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. கேம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பொம்மை கேம்ல ஆதிரை சூப்பர் டீலக்ஸ்க்காக விளையாடாம எஃப்ஜேவோட போட்டோவை தான் ஃபர்ஸ்ட் 2 டைமே எடுத்துட்டு போய் சேவ் பண்ணிப்பாங்க. அதை காரணமா காட்டி வியானா அவங்கள வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மரா நாமினேட் பண்ணிருப்பாங்க. என்னதான் இந்த வாட்டி நிறைய வியானாக்கு வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லியிருந்தாலும் அரோரா அண்ட் ஆதிரைக்கு தான் நிறைய ஓட்ஸ் இருந்தது. ஸோ அவங்க 2 பேர் தான் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர். அண்ட் அதுக்கப்புறம் 3 பேர் தலை போஸ்டிங்காக விளையாட ஆரம்பிக்க போறாங்க. அந்த டாஸ்க்கு பாத்தீங்கன்னா கம்ருதீன், சபரி, கனி இவங்க 3 பேரோட நேம் போர்டு போட்டு ஒரு உருவ பொம்மை வச்சிருப்பாங்க. இந்த கேம்ல பாத்தீங்கன்னா யாருக்கு ஃபர்ஸ்ட் 3 கத்தி குத்திதோ அவங்க எல்லாருமே எலிமினேட் ஆயிட்டு வரணும். அதாவது கம்ருதீன், சபரி, கனி இவங்க 3 பேருக்குமே தெரியாம அவங்க போட்டோல குத்துறவங்களுக்கு தான் ஓட்டிங் கணக்கு எடுப்பாங்க. சோ அப்படி வந்து பார்வதி சபரியை குத்தும் போது சபரி வந்து வாட்ச் பண்ணிடுவாரு. சோ அது வந்து கேன்சல் பண்ணப்பட்டுரும். என்னதான் கம்ருதீன் முழிச்சு பார்த்துட்டே இருந்தாலும் ரம்யா, சுபிக்ஷா எல்லாருமே அவங்களுக்கு குத்திடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவர் ரெஸ்ட் ரூம் போற டைம்ல ஆதிரையும் குத்திடுவாங்க. சோ 3 ஓட்டு வாங்கினால கம்ருதீன் வெளியேற்றப்படுவாரு. சபரிக்கு வந்து அரோரா மட்டும் குத்திருப்பாங்க. கனிக்கு பிரவீன்ராஜ் குத்திடுவாரு. சோ எல்லாரும் ஃபேஷன் ஷோக்கு போயிருவாங்க. அந்த ஷோக்கு பிரவீன்ராஜும் அப்சராவும் தான் வந்து ஜட்ஜ். அண்ட் அந்த கேம்ல ஆதிரையும் எஃப்ஜேவும் தான் வின் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க 2 பேருக்குமே ஈச் 10,000 கொடுத்திருப்பாங்க.